ஆஃப் பேரிஸ்டர் சாவர்கர் அப்படிங்கிற அந்த புத்தகம்ங்கிறது 1926 எழுதப்பட்டது. அந்த புத்தகத்துலதான் சாவர்கர் பண்ண தியாகங்கள்லாம் குறிப்பிட்டு அவருக்கு வீர் சாவர்கர் அப்படிங்கிற பட்டமும் வழங்கப்படுது. தன்னுடைய வாழ்க்கை வரலாறு தானே எழுதி அதை புத்தகமா வெளியிட்டு அதுல தனக்குத்தானே வீர் சாவர்கர் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கிக்கிட்டவர் தான் சாவர்கர். 1926 தான் சாவர்கர் எழுதின புத்தகம் வெளிவருது. அதுக்கு முன்னாடியே 1924 ராஜாராம் ரணதே என்ற சாவர்கருடைய பயோகிராபி எழுதின ஒருத்தர் 1924 வீர் என்ற அடைமொழியையும் சுதந்திரிய வீர் என்ற அடைமொழியையும் சாவர்கருடைய பெயருக்கு முன்னாடி போட்டு அவரை முதலா வீர் சாவர்கர் என்று குறிப்பிட்டதே இவர் தான். அதுவும் சாவர்கருடைய பயோகிராபி மூலமா இவர் குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கப்புறம் தான் 1926 தான் சாவர்கர் தன்னுடைய புத்தகத்துல அந்த வீர் என்ற வார்த்தையை குறிப்பிடுறாரு. அதுல கூட பாத்தீங்கன்னா அவர் வீர் என்ற வார்த்தையை எப்படி குறிப்பிடுவாராம், இந்த வெள்ளையர்களை எதிர்த்த மராத்தியர்களை அவங்கள புகழ்றதுக்காக வீர் என்ற வார்த்தையை எல்லாருக்குமே அவர் கொடுத்திருக்காராம். அதாவது தனக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அந்த வார்த்தையை இந்த வெள்ளையர்களை எதிர்த்த மக்களுக்காக இவர் பயன்படுத்தி இருக்காருன்னு தெளிவா ஆதாரங்கள் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா இந்த வீர் என்ற வார்த்தையை சாவர்கருக்கு முன்னாடி பிரபலப்படுத்தினதே மராத்தியில் இருந்த சாவர்கருடைய பங்குகளை, சாவர்கருடைய இந்த அளப்பரிய செயலை, சுதந்திரத்திற்காக இவர் பண்ண வேலை எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் இவருக்கு இந்த வீர் என்ற பெயரை அவங்களே கொடுத்திருக்காங்க. எப்படி சாவர்கர் சுதந்திரத்துக்காக உயிர் தியாகம் செஞ்சவங்களையும் எதிர்த்தவங்களையும் இவர் வீர் என்று குறிப்பிட்டாரோ அதே மாதிரிதான் அங்கிருந்த மக்களும் வீர் சாவர்கர்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா நாளடைவில் இது அவருடைய பெயரோடவே பொருந்தி போயிடுச்சு. இதுதான் உண்மையான வரலாறு. ஆனா இந்த போங்கு தற்கொலை சொன்ன மாதிரி தன்னைத்தானே அவர் வீர்னு அழைச்சிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அவரை வீர் சாவர்கர்னு ஏற்கனவே 1924 பயோகிராபில குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தனக்குத்தானே இவர் இந்த வீர் என்ற பெயரை வச்சுக்கிட்டாருன்னு இந்த போங்கு தற்கொலை சொன்னா இல்லையா, அது சுத்த பொய். ஒரு பக்கம் இந்தியாவுடைய விடுதலைக்கு நெஞ்சை நிமிர்த்தி போராடின ஒருத்தராகவும் சாவர்கர் இருந்திருக்காரு. அதே சமயத்துல பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவான ஒரு நபராகவும் அவர் இருந்திருக்காரு. இப்படி இருவேறு துருவங்கள் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில கலந்திருக்கு. அவன் நிறுத்துறான், லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். சாவர்கருக்கு இருவேறுபட்ட வாழ்க்கையும் கிடையாது, இருவேறுபட்ட கேரக்டரும் கிடையாது.